ஜெர்மன்ஸ் தவிர வேற யாருமே இந்த உலகத்தில் வாழக்கூடாதுன்னு நினச்ச ஒருத்தங்கிட்ட ஜூஸ் மக்கள் சைனேட் பேஸ்ட் கேஸ் அனுப்பி உள்ள இருக்க மக்கள் எல்லாரையுமே கொன்னதுக்கு அப்புறமா அவங்கள கூட்டிகிட்டு போய் எரிச்சிருவாங்க. கேம்பில் இருந்த மக்கள் மேலே கொஞ்சம் கூட மனிதநேயமே இல்லாமல் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எங்களே பண்ணியிருக்கான். அவனோட கிட்னியை அனஸ்தீசியாவே கொடுக்காம எடுத்து அந்த குழந்தைய எடுத்துகிட்டு போய் இன்சினரேட்டரில் போட்டு அந்த குழந்தைய எரிச்சே கொலை பண்ணியிருக்கான். முதுகுக்கு முதுகு வச்சு 2 பேர்த்தோட பிளட் வெசல்ஸ் ஆர்கான்ஸ்னு சொல்லி 2த்தையுமே கம்பைன் பண்ணி பிச்சு விட்டுறான். அவங்களை குழந்தை பெற்றுக்க முடியாத அளவுக்கு பண்ணியிருக்கான். 7 வயசு பொன் குழந்தைய கூட்டிகிட்டு வந்து 10 லட்சம் பேர் இந்த கேம்பில் மட்டும் இறந்து போயிருக்காங்க. இந்த வீடியோவில் டிஸ்டர்பிங்கான விஷயத்தை பற்றி நான் பேசியிருக்கேன். அது கூடவே அவங்க மனுஷங்க மேலே பண்ண எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பற்றியும் பேசியிருக்கேன். நீங்கள் லைட் ஹார்ட்டட் பர்சனாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணுறது நல்லது. இப்போது இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். அஸ்விட்ஸ் கேம்ப் அப்படிங்கிறது வேர்ல்டு வார் 2 அப்போ நாசிஸ் அதாவது ஜெர்மன்ஸ்னால நடத்தப்பட்ட ஒரு கேம்ப். இந்த கேம்பை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி நாசியை பற்றி நான் பேசியே ஆகணும். நாசிஸ் எல்லாம் எப்படிப்பட்ட குரூப்னா, நாசிஸ் அதாவது ஜெர்மன்ஸ் மட்டும்தான் இருக்கிறதுலே ஹை குவாலிட்டியான பிளட் லைன் இருக்கிற மனுஷங்க. மீதி எல்லாருமே லோ குவாலிட்டியான மனுஷங்க, அவங்களுக்குலாம் வாழ்றதுக்கு தகுதியே இல்லைன்னு நினைக்கக்கூடிய ஒரு கும்பல். ஸோ இந்த கேம்பில் வேர்ல்டு வார் 2 சமயத்தில் மக்களை கூட்டிகிட்டு வந்து, மெயினாக ஜூஸ் மக்களை கூட்டிகிட்டு வந்து அந்த இடத்துல கைதிகளை அடைச்சி வச்சுருப்பாங்க. கைதிகளில் ஸ்ட்ராங்காக இருக்கவங்க கிட்ட வேலை வாங்குவாங்க. இதே வீக்காக இருக்கவங்க கிட்ட, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க கிட்ட, வயசானவங்க, சின்ன குழந்தைகிட்டலாம் வேலை வாங்க முடியாதுன்றதுக்காக அவங்கள கும்பலாக கேஸ் சேம்பருக்குள்ளே அனுப்பி மாஸ் மர்டர் பண்ணிடுவாங்க. கேஸ் சேம்பருங்கிறது காற்று கூட வெளியே போக முடியாத அளவுக்கு அடைக்கப்பட்டிருக்க ஒரு ரூம். அந்த ரூம்குள்ளே வெளியே இருக்க கேஸை உள்ளே கொண்டு வரணுன்றதுக்காக ஏர்வென்ஸ் மட்டும் செட் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த ரூம் பார்க்க கிட்டத்தட்ட பாத்ரூம் மாதிரி தான் இருக்கும். அதனால் அந்த கைதிகளில் ஒர்க் பண்ண முடியாதவங்கள செலக்ட் பண்ணி கூட்டிகிட்டு வந்து இந்த ரூம்குள்ளே நீங்கள் போங்க, நான் உங்களை குளிக்க வைக்கிறோம், டிஸ்இன்ஃபெக்டன்ஸ் உங்கள் மேலே தெளிக்க போகிறோன்னு சொல்லி ஏமாற்றி அவங்கள உள்ளே அனுப்புவாங்க. எதுக்காக இது மாதிரி போய் சொல்கிறாங்கன்னா, கைதிகளுக்கு உண்மை தெரிய வந்தால் அங்கேருந்து தப்பிச்சோட பார்ப்பாங்கல்ல, அதை தடுக்கணுன்றதுக்காக அவங்க போய் சொல்லியிருக்காங்க. இதையும் நம்பி குளிக்கிறதுக்காக துண்டு சோப்புன்னு சொல்லி எல்லா பொருளையும் எடுத்துகிட்டு அந்த ரூம்குள்ளே போனதுக்கப்புறமா எல்லா மக்களையும் உள்ளே வச்சு கதவை சாத்திடுவாங்க. அந்த ஏர்வென்ஸ் வழியில் சைனேட் பேஸ்ட் கேஸ் அனுப்பி உள்ளே இருக்க மக்கள் எல்லாரையுமே கொன்னதுக்கப்புறமா அவங்கள கூட்டிகிட்டு போய் எரிச்சிருவாங்க. இந்த கேம்பில் எத்தனை பேர் இறந்து போயிருப்பாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? 10,000, 50,000, 1 லட்சம், கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் இந்த கேம்பில் மட்டும் இறந்து போயிருக்காங்க. நான் உங்ககிட்ட கைதிகளை கொலை பண்ணதை பற்றியும் அவங்ககிட்ட வேலை வாங்கினதை பற்றியும் தான் நான் பேசியிருக்கேன். ஆனால் அவங்க மேலே பண்ண எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பற்றி நான் பேசவே இல்லை. ஜோசப் மெங்கலேன்றவன் ஒரு டாக்டர், அது கூடவே ஹியூமன் ஃபிசியாலஜிஸ்ட். இவன் என்ன பண்ணான்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இவன் யாருன்றதை பற்றி நம்ம பேசியாகணும். ஜோசப் மெங்கலேன்றவன் பயங்கரமான ஒரு ரேசிஸ்ட். எந்த அளவுக்குன்னா, ஜெர்மன்ஸ் தவிர வேறு யாருமே இந்த உலகத்தில் ரீப்ரொடியூஸ் பண்ணக்கூடாது, வேறு யாருமே ஜெர்மன்ஸ் தவிர இந்த உலகத்திலே வாழக்கூடாது, ஜெர்மன்ஸ் தான் இருக்கிறதுலே டாப் குவாலிட்டியான ஹியூமன் பீயிங்ஸ்ன்னு சொல்லி நினைக்கிறவன். இவனோட கொள்கைகளும் நாசியோட கொள்கைகளும் ரொம்பவே ஒத்து போகுதுன்ற காரணத்துக்காக இவனுக்கு நாசியை ரொம்பவே பிடிச்சி போய் வேர்ல்டு வார் 2 டைமில் நாசிக்காக போரில் மெடிக்கல் டீமில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்கான். வேலை பார்த்துட்டு இருந்தப்போ அவனுக்கு அடிபட்டுறதுன்றதுனால அவனால் அந்த போரில் தொடர முடியல. ஆனால் அவனோட அட்மினிஸ்ட்ரேஷன் பொசிஷனுக்கு மாற்றணுன்றதுக்காக அவனை வேற இடத்துக்கு மாற்றுறாங்க. நான் முன்னாடி சொல்லிக்கிட்டு இருந்த கேம்பில் அவனை சீஃப் ஃபிசியாலஜிஸ்ட்டாக ப்ரொமோட் பண்ணுறாங்க. ஜெர்மன்ஸ் தவிர வேறு யாருமே இந்த உலகத்தில் வாழக்கூடாதுன்னு நினச்ச ஒருத்தங்கிட்ட ஜூஸ் மக்கள் அந்த கேம்பில் மாட்டிக்கிட்டாங்க. அந்த கேம்பில் இருந்த மக்கள் மேலே கொஞ்சம் கூட மனிதநேயமே இல்லாமல் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எங்களே பண்ணியிருக்கான். அந்த டைமில் நாசிஸோட நிறைய கேம்பில் நோமா அப்படின்ற ஒரு டிசீஸ் பரவிட்டு வந்திருக்கு. அந்த டிசீஸ்க்கு க்யூர் கண்டுபிடிச்சது மெங்களே தான். அவன் எப்படி கண்டுபிடிச்சிருப்பான்ற விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லி தான் தெரியணுன்ற அவசியம் கிடையாது. அந்த கேம்ப்லேருந்து குழந்தைகளை கூட்டிகிட்டு வந்து அந்த குழந்தைங்களில் நோமா இருக்க குழந்தையாக பார்த்து செலக்ட் பண்ணி அவங்கள கொலை பண்ணி அவங்களோட பாடி பார்ட்ஸ் எல்லாம் எடுத்து மெயினான லேப்ஸுக்கு சென்ட் பண்ணி அதுக்கான க்யூராக கண்டுபிடிச்சிருக்கான். அந்த கேம்ப்ஸில் இருக்க குழந்தைங்கிட்ட அவன் ரொம்ப நல்லாவே நடந்துப்பான். அந்த குழந்தைங்களுக்கு சாக்லேட்ஸ் கொடுத்து அவங்கள ரொம்ப நல்லா பார்த்துப்பான். ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்க நோக்கம் அந்த குழந்தைங்களுக்கு தெரியாது. ஒரு தடவை 7 வயசு பொன் குழந்தைய கூட்டிகிட்டு வந்து அந்த குழந்தையோட யூரினரி ட்ராக்கையும் கோலனையும் ஒன்றா சேர்த்து வச்சு தச்சிட்றான். கோலன்ன்றது பெருங்குடலில் இருக்கக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துல தான் நம்ம சாப்பிட்ற சாப்பாடெல்லாம் முழுசாக டைஜஸ்ட் ஆனதுக்கப்புறம் போய் சேரும். சிம்பிளாக சொல்லணுன்னா, அதை குழந்தைன்னு கூட பார்க்காம அந்த குழந்தையோட யூரின் போகிற வழியவும் கக்கா போகிற வழியவும் ஒன்றா சேர்த்து வச்சு தச்சிட்றான். குழந்தைங்களோட கண் கலர் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலோ, ஒரு கண் வேறு கலர்லையும் இன்னொரு கண் வேறு கலரில் இருந்தாலோ அவனுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி இருக்க குழந்தைங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து அவன் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணியிருக்கான். அவங்களோட கண் கலரை மாற்றணுன்றதுக்காக அவங்களோட கண்ணுக்குள்ளே நிறையா கெமிக்கல்ஸை அனஸ்தீசியாவை எல்லாமே இன்ஜெக்ட் பண்ணியிருக்கான். இந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் அவங்க கண்ணில் இன்ஜெக்ட் பண்ணுறதால அவங்க கண் பயங்கரமாக எரியும். இது கூடவே சில டைமில் அவங்களோட கண் தெரியாமல் போகிறதுக்கான வாய்ப்பு கூட இருந்திருக்கு. டிஃப்ரெண்ட்டாக இருக்க அவங்களோட கண்ணெல்லாம் எடுத்து வச்சு அது ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஒரு ரேக் ஃபுல்லாக ஸ்டோர் பண்ணி வச்சுருந்துருக்கான். கண்ணில் எப்படி இவனுக்கு இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சோ அதை விட இவனுக்கு ட்வின்ஸ் குழந்தைங்க மேலே அதிகமாக இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு.
கேம்பில் இருக்க லைனில் ஏதாச்சும் ட்வின்ஸ் குழந்தைங்க இருக்கான்னு தேடிட்டு வருவாங்க. ஏதாச்சும் ட்வின்ஸை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அவங்க அம்மாட்டிருந்து அந்த ட்வின்ஸை பிரிச்சுட்டு வந்து அவங்கள வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அந்த கேம்ப்ஸில் நடந்த விஷயங்களை பற்றிலாம் அங்கே இருந்த கைதிகள் நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்துருக்காங்க. அந்த இன்டர்வியூஸ்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணி வைக்கிறேன், நீங்கள் வேணும்னா போய் செக் பண்ணி பாருங்கள். ட்வின்ஸை கூட்டிகிட்டு வந்து அவங்கள படுக்க வச்சு ஒரு ட்வின்னோட பிளட்டை இன்னொருத்தனுக்கும் அடுத்த ட்வின்னோட பிளட்டை அவனோட ஆப்போசிட் ட்வின்னுக்கும் கொடுத்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கான். அவங்களோட ட்ரெஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி இந்த ட்வின்னோட பாடிலையும் அந்த ட்வின்னோட பாடிலையும் என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்றதெல்லாம் செக் பண்ணியிருக்கான். இதெல்லாம் பத்தாதுன்னு 2 ட்வின்னில் ஒருத்தனை செலக்ட் பண்ணி அவனோட பாடியில் நோய் இன்ஜெக்ட் பண்ணுவான். அந்த நோய்க்கு அவனோட பாடி எப்படியெல்லாம் ரியாக்ட் ஆகுது அப்படின்றத வச்சு அவன் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கான். இதெல்லாம் தாங்க முடியாமல் ஒரு ட்வின் இறந்து போயிட்டான்னா இன்னொரு ட்வின்னையுமே வலுக்கட்டாயமாக கொலை பண்ணிடுவான். கொலை பண்ணதுக்கப்புறமா 2 பேரோட பாடியும் அட்டாப்சி பண்ணி கம்பேர் பண்ணி என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு செக் பண்ணி பார்ப்பான். இன்னொரு ட்வின்ஸில் அவங்களோட முதுகுக்கு முதுகு வச்சு 2 பேர்த்தோட பிளட் வெசல்ஸ் ஆர்கான்ஸ்னு சொல்லி 2த்தையுமே கம்பைன் பண்ணி பிச்சு விட்டுறான். இது நடந்ததால் அந்த ட்வின்ஸ் இறந்தே போயிடுறாங்க. ஒரு நல்லா வளர்ந்த ஃபீமேல் ட்வின்னை கூட்டிகிட்டு வந்து ஒரு மேல் ட்வின் கிட்ட இருந்து சீமனை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அந்த சீமனை யூஸ் பண்ணி இந்த ஃபீமேலை ப்ரெக்னென்ட் பண்ணியிருக்கான். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் அவன் எதுக்காக பண்ணியிருக்கான்னா 2 ட்வின்ஸ் சேர்ந்து குழந்தை பெற்றுக்கும் போது பிறக்க போகிற குழந்தையுமே ட்வின்னாக இருக்குன்ற மாதிரி அவன் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கான். ஆனால் கிடைச்ச ரிசல்ட் அதுக்கு ஆப்போசிட்டாக இருந்திருக்கு. ஒரே ஒரு குழந்தை தான் பிறந்திருக்குன்றது தெரிஞ்சதுக்கப்புறமா அந்த குழந்தைய எடுத்துகிட்டு போய் இன்சினரேட்டரில் போட்டு அந்த குழந்தைய எரிச்சே கொலை பண்ணியிருக்கான். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் எதுக்கு பண்ணுற விஷயம் தெரியலனாலுமே நிறைய பேர் சேர்ந்து ஒரு ரீசனை சொல்கிறாங்க. அது என்னன்னா, ஃபியூச்சரில் ஜெர்மனியில் பிறக்கக்கூடிய குழந்தைங்க ட்வின்ஸாக தான் இருக்கணும்னு அவன் நினச்சிருக்கான். அந்த ட்வின்ஸுமே ஹை பிளட் லைன், அதாவது சுப்பீரியர் ஜெர்மன்ஸாக இருக்கணுன்ற மாதிரி அவன் நினச்சி தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணியிருக்கான்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த கேம்பில் இருந்த நிறைய மென் விமன்னு சொல்லி அவங்கள கூட்டிகிட்டு வந்து அவங்கள ஸ்டெர்லைஸ் பண்ணியிருக்கான். அதாவது அவங்கள குழந்தை பெற்றுக்க முடியாத அளவுக்கு பண்ணியிருக்கான். இந்த விஷயங்களை அவன் கெமிக்கல்ஸ், ரேடியேஷன்ஸ், ஆப்ரேஷன் மூலயமா பண்ணியிருக்கான். ஆனால் இந்த மெத்தட் முடியும் போது நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. இன்னொரு இன்சிடென்ட்டில் ஒரு அடல்ட்டை கூட்டிகிட்டு வந்து அவனை படுக்க வச்சு அவனோட சைடில் கிழிச்சு அவனோட கிட்னியை அனஸ்தீசியாவே கொடுக்காம எடுத்து அவன் முன்னாடியே காட்டியிருக்காங்க. இது நடந்து கொஞ்ச நேரத்திலே போய் அந்த ஆப்ரேஷன் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் போய் கழுவுன்ற மாதிரி அனுப்பி வச்சிடறாங்க. இது கூடவே அவன் ப்ரெக்னென்ட் விமன், அப்புறம் டுவார்ஃப் பீப்புள், அதாவது குள்ளமாக வளர்ந்துருப்பாங்கல்ல, அவங்களெல்லாம் கூட்டு வந்து எக்ஸ்ட்ரா எடுத்து அவங்கள வச்சு நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணியிருக்கான். இந்த கேம்பில் மெங்லேவால பண்ணப்பட்ட எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே சொல்லணும்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பத்தாது. ஆல்ரெடி இந்த வீடியோ ரொம்பவே பெருசாக போய்கிட்டு இருக்கும். அதனால மெங்லே கடைசியில் என்னதான் ஆச்சு அப்படின்றத பற்றி நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கர்மான்ற விஷயத்தை நம்மளை நிறைய பேர் பிலீவ் பண்ணுவோம். இப்போ ஒருத்தர் தப்பு பண்ணுறான்னா ஃபியூச்சரில் அதுக்கான பனிஷ்மெண்ட்டை அவன் அனுபவிப்பான்ற மாதிரி நம்ம எக்ஸ்பெக்ட் ஆச்சு பண்ணுவோம். இவன் போரெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா சவுத் அமெரிக்காவுக்கு எஸ்கேப் ஆகி போயிட்டு அந்த இடத்துல ஒரு பனிஷ்மெண்ட்டுமே கிடைக்காம நார்மலாக ஒரு ஸ்விம்மிங் பூலில் ஸ்விம்மிங் பண்ணிட்டு இருக்கும்போது ஸ்ட்ரோக் வந்து இறந்து போயிடுறான். அவன் அப்போவுமே தெரிதலை. அவன் டைரிஸில் அவன் என்னெல்லாம் எழுதி வச்சுருந்தான்னா, இந்த இடத்துல வாழ்றது நல்லா தான் இருக்குது, என்ன ஒரே ஒரு பிரச்சனை தான், நிறைய ரேஸில் இருக்க மனுஷங்க என் கூட சேர்ந்து வாழ்ந்துட்டுருக்காங்க, கம்மி ரேஸில் இருக்க மனுஷங்க எப்பயுமே ரீப்ரொடியூஸ் பண்ணக்கூடாது, நம்மளை மாதிரி ஹையர் ரேஸில் இருக்கவங்க மட்டும்தான் ரீப்ரொடியூஸ் பண்ணும், இது மாதிரி பண்ணால் தான் ஹியூமன்ஸ்லாம் சர்வே பண்ண முடியும்